ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொறுமையாக இருந்தால் நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அண்ட் சக்சீடை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன கதையில் பார்க்கலாம். இதில் வர கதை ஒரு சக்ஸஸிவ் பர்சனாலிட்டி பற்றி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த கதை உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். பொதுவாகவே பொண்ணுங்கன்னா படிப்பில் ரொம்ப சுட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்கிற பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பெரிய ஸ்கூல் டாப்பர் ஒன்றும் கிடையாது. ஆனால் 4th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு 5th ரேங்க் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இப்போது அவளுக்கு ஒரு ஆசை வருது, ஏன் நம்ம டாப் 3 ரேங்க்குக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடறாள். அவனால் உடனே சக்சீட் பார்க்க முடியல தான். ஆனால் அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை அப்படிங்கிறத நினச்சும் வருத்தமும் படலை. ஆனால் அவளோட விடாமுயற்சியும் பொறுமையும் அவள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தாள். எந்த இடத்துலையுமே அவளுடைய தன்னம்பிக்கையை விட்டே கொடுக்கல. அவளோட 10th போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவளோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாள். ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அவளும் அவங்க அம்மாவும் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, ஏய் நீ ஸ்கூல் டாப்பர்ப்பா அப்படின்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், சின்னதுலேருந்து அவள் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் அவளோட பொறுமையும் தான் இன்றைக்கி அவளை ஸ்கூல் டாப்பர் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடியை நட்டு வைக்கிறோம். அந்த நட்டின செடி உடனே வளர்ந்துருமா? கிடையாது இல்லையா? நம்ம அதுக்கான அடிப்படை விஷயங்களை சரியாக செஞ்சால் தான் அந்த செடி சரியான முறையில் வளரவே செய்யும். எல்லா செடிக்குமே நேரமும் காலமும் வித்தியாசப்படும். ஆனால் அது ஊனி வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை யாராலையும் அசைக்கவே முடியாது. இப்போல்லாம் எல்லாருக்கும் இம்மீடியட் ரிட்டர்ன்ஸை பற்றி தான் ஆசையை தவிர்த்து லாங் டேர்ம் கோல்ஸை பற்றி ஆசையே கிடையாது. ஏன்னா லாங் டேர்ம் கோல்ஸில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதையே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதுதான் ஒரு ரீசன். எப்போவுமே கோபமாக இருக்கும்போது எந்த டெசிஷனையும் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் காமாக யோசிச்சிங்கனாலே உங்களால் அந்த ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எப்போவுமே பிரச்சனையை நினச்சி பயந்து ஓடாமல் அதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ண பழகணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். நான் சொன்ன கதை ஒரு ரீல் ஸ்டோரி கிடையாது, அது ஒரு ரியல் ஸ்டோரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஆல்.